بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم أما بعد قال الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض وعدت للمتقين صدق الله العظيم. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் அருள் சிறப்பான ரமலானுடைய மாதத்திலே சிறப்பான ஒரு பகுதி, ரமலானுடைய கடைசி பகுதி. அந்த பகுதியிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்று எந்த பகுதியை சொன்னார்களோ அந்த பகுதியை அடைந்து, அதிலும் பெரும்பாலும் லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் எதிர்பார்க்கக்கூடிய 27ஆம் இரவிலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்த கூலியை நான் அடைய வேண்டும் என்ற ஆசையோடு நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். வல்லவன் அல்லாஹ் இன்றைய இரவு லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்குமாக இருந்தால் அந்த பாக்கியத்தை அடைந்த நற்பாக்கியசாலிகளாக அனைவரையும் கபூல் செய்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்த இந்த ரமலானுடைய மாதம் எம்மிடத்திலே வந்து மிக வேகமாக எம்மை விட்டு பிரிந்து இன்னும் சில நாட்களிலே விடைபெற இருக்கிறது. ரமலானுடைய மாதத்தின் வெகுமதி வேறு காலங்களுடைய வெகுமதி போலல்ல. அல்லாஹ்வுடைய வெகுமதிகள் மிக ஏராளம். அள்ளி கொடுக்கிறான் அடியானுக்கு. ஏனைய காலங்களில் அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் அல்ல, ஆனாலும் ரமலானுடைய மாதம் அல்லாஹ்வுடைய விசேஷமான அருளை தன் அடியானுக்கு கொடுக்கிறார். அதே போல விசேஷமாக ரமலானிலே அடியானை அல்லாஹ் மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான். ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் நரகத்துடைய வாயில்களை மூடி சொர்க்கத்துடைய வாயில்களை திறந்து வைத்திருக்கிறான். அடியான் ஆசையோடு அமல் செய்யட்டும். நரகத்தை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்? நரகத்துடைய வாசலையே அல்லாஹ் மூடி வைத்திருக்கிறான். இவ்வளவு காலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமக்கு இந்த உலக வாழ்க்கை வாழ தந்து, இந்த வாழ்க்கையில எத்தனையோ விடயங்களை படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தந்தான். அது மட்டுமல்ல, ரமதான் என்பது ஒவ்வொரு வருடமும் நாம் அடையக்கூடிய உண்டு. சென்ற வருட ரமதானில் இருந்தவர்கள் இந்த வருடம் இல்லை, இந்த வருடம் இருக்கும் நாம் வரக்கூடிய வருடம் இருப்போமா என்பது எந்த ஒரு உத்தரவாதமுமே இல்லை. காலம் மாறுகிறது, வேகமாக ஓடுகிறது. நாம் அமல் செய்தோமோ இல்லையோ எம்முடைய முடிவுகள் எம்மை அடைந்து விடுகின்றது. எனவே இந்த ரமலானை நாம் பாக்கியமாக கருதி பெருமதியாக நாம் கழித்து விட்டோம் என்றால் வரக்கூடிய ரமலானை பற்றி நாம் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்? அது எம்முடைய நாள் அல்ல. இந்த நாள் கழிந்தால் அடுத்தொன்று என்னுடைய உங்களுடைய நொடி அல்ல. நாம் அடைந்திருக்கக்கூடிய நேரம் தான் எமக்குரியது. நாம் அடையாத நேரத்தை பற்றி அல்லாஹ், ஒரு நொடியை பற்றி கூட அல்லாஹ் கேட்க மாட்டான். நாம் விட இருக்கு மூச்சை பற்றி அல்லாஹ் கேட்க மாட்டான். செய்ய இருக்கும் அமலை பற்றி அல்லாஹ் கேட்க மாட்டான். செய்வதற்கு சந்தர்ப்பம் தந்தானே, அந்த நாள் அந்த நேரம் நீ அமல் செய்தாயா என்பதைத்தான் அல்லாஹ் கேட்பான். எனவே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பாக்கியமாக கருதி, இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் தந்த மிக பெரும் அமானிதமான ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பங்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே விசாரிக்கவிருக்கிறான். அடியானே, நீ எப்படி உனக்கு தந்த ஆயுளை கழித்தாய் என்று. அந்த நேரம் நானும் நீங்களும் தைரியமாக உறுதியாக, ரப்பே எனக்கு நீ 30 வருடம் தந்தாய், 40 வருடம் தந்தாய், 60 வருடம் தந்தாய், நீ விரும்பக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து விட்டு வந்திருக்கிறேன் உன்னிடத்திலே, தைரியமாக சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் எம்முடைய அமல்களை ஆக்கி அருள வேண்டும். கண்ணியமானவர்களே, எம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்துக்காக அல்லாஹ் தந்த ரமதான், எம்மை நரகை விட்டும் ஈடேற்றம் கொடுப்பதற்காக அல்லாஹ் தந்த ரமதான்,
எம்முடைய பாவங்களை மன்னித்து எம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ் தந்த ரமதான் எம்மை விட்டும் கழிய போகிறது சகோதரர்களே. கழிவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய அருளை நான் அடைந்து விட்டேனா? அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைந்து விட்டேனா? எனக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்காமல் நான் மரணித்து எப்படி நிம்மதியாக கபரை சென்றடைய முடியும்? கடைசி நேரம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாஹ்விடத்திலே கேட்டது 2 துஆக்கள். தன்னுடைய சக்கராத்துடைய நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நெஞ்சோடு ஒட்டி இருக்கிறார்கள். சத்தம் வெளியில் கேட்கவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய காதை வாய்க்கு பக்கமாக கொண்டு போய் வைத்து அன்பு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட 2 துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ரஹம்னி அல்லாஹும்ம கஃபிர்லி. யா அல்லாஹ், உன்னை அடையக்கூடிய நேரம் இது, உன்னை சந்திக்க வேண்டிய நேரம் இது. இந்த நேரத்தில் உலகத்தார்கள் யாருடைய இரக்கம் கிடைத்ததோ இல்லையோ, உன்னுடைய இரக்கத்தை இந்த நேரம் தந்துவிடு யா அல்லாஹ். உன்னுடைய ரஹ்மத்தை தந்துவிடு, உன்னுடைய மன்னிப்பை தந்துவிடு. இந்த 2ஐயும் தான் அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக இந்த உலகை விட்டு பிரியக்கூடிய நேரம் கேட்ட துஆ. எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குமா இல்லையா என்று எமக்கு தெரியாது சகோதரர்களே. கடைசி நேரம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மன்னிப்பையும் கேட்கும் சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று தெரியாது. அதை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் நாம் ஒவ்வொருவரும் மன்றாடக்கூடிய நேரம் இது. அல்லாஹ்விடம் மன்றாட வேண்டும். ரப்பே, என் வாழ்க்கை ஆயுள் வீணாகிவிடக் கூடாது. நான் உன்னிடத்தில் ரஹ்மத்தை மன்னிப்பை அடையாதவனாக மரணித்தால் வாழ்ந்த வாழ்க்கையே வீணாகிவிடும் யா அல்லாஹ். எனவே என்னுடைய கடைசி நேரம் உன்னுடைய ரஹ்மத்தையும் உன்னுடைய மன்னிப்பையும் தந்துவிடு யா அல்லாஹ். கேட்க வேண்டும் அல்லாஹ்விடத்தில். உலகத்தை கேட்டோமோ இல்லையோ அல்லாஹ் தருவான். உலகத்தை கேட்டோமோ இல்லையோ அல்லாஹ் தருவான். கேட்க வேண்டும் என்ற ஒரு முறை உண்டு. அதனால் கேட்கிறோம் அல்லாஹ்விடம். கேட்காவிட்டாலும் அல்லாஹ் தருவான். ஏன் தெரியுமா? இந்த உலகம் முடிவு செய்யப்பட்டது சகோதரர்களே. இந்த உலகம் முடிவு செய்யப்பட்டது. அதை அல்லாஹ் நிச்சயம் தந்தையாகுவான். மறுமை அதுவும் முடிவு செய்யப்பட்டது. ஆனாலும் அல்லாஹ்வுடைய முடிவுகளை அல்லாஹ் அடியானுடைய செயல்களுக்கு ஏற்ப மாற்றுவான். சில வேளைகளில் சொர்க்கத்துக்கு அவன் கால் வைப்பதற்கு ஒரு முழம் தான் இருக்கும், வெகு தொலைவல்ல, ஒரு முழம். இன்னலாபுத لا يعلم بعمل اهل الجنه حتى ما يكون بينه وبينها الا ذراع فيسبق عليه الكتاب فيعمل بعمل اهل النار فيدخلوها. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த அளவுக்கு நாம் பயந்து பயந்து முடிவை நினைத்து வாழ வேண்டும் என்று பாருங்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்காக வேண்டி அமல் செய்வான். எந்த அளவுக்கு தெரியுமா? அவனுக்கும் சொர்க்கத்துக்கு மத்தியிலே ஒரே ஒரு முழம் தான் இருக்கும். முழம் என்றாலே ஒரு 8 தான். 8 வைத்தால் அவன் சொர்க்கம் நுழைந்து விடுவான். இப்படி இருக்கும் போது கடைசி நேரம் அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகக்கூடிய ஒரு வேலையை செய்து விடுவான், ஒரு வார்த்தையை பேசி விடுவான், ஒரு செயலை செய்து விடுவான், ஏதோ ஒரு எண்ணத்தை உண்டாக்கி விடுவான். அந்த செயலோடு அல்லாஹ் மரணிக்க வைப்பான். ஒரு 8ஐ வைத்தால் சொர்க்கம் என்று இருந்த மனிதனுடைய முடிவு நரகமாக மாற்றப்படுமா? இன்னும் ஒரு அடியான் நரகவாதியாக அமல் செய்வான். அவனுக்கும் நரகத்துக்கு மத்தியிலே ஒரு முழம் தான் இருக்கும். அப்படி இருக்கும் போது கடைசி நேரம் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு செயலை செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரிய செயலை செய்து விடுவான். நாம் எல்லாம் கேள்விப்படுகிறோம் தானே சம்பவம். ஒரு பெண்மணி முழுக்க முழுக்க விபச்சாரத்திலே ஈடுபட்டவள், நரகவாதியாக வாழ்ந்த ஒரு பெண்மணி, இபாதத்தே கிடையாது அவருடைய வாழ்க்கையிலே. ஆனாலும் கடைசி நேரம் ஒரு நாய் தாகத்தோடு வருகிறது. அந்த தாகத்தோடு வந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்த ஒன்றுக்காக வேண்டி அல்லாஹ் அந்த பெண்ணுடைய முடிவை சொர்க்கமாக மாற்றினானே. அல்லாஹ்வுடைய முடிவுகள் எப்படி மாற்றப்படும் என்று எமக்கு கடைசி வரையும் தெரியாது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசி மூச்சு வரைக்கும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், யா அல்லாஹ், நல்ல முடிவோடு என்னுடைய முடிவை ஆக்கிவிடு. கடைசி நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ்வை என்னுடைய முடிவின் முற்றுப்புள்ளியாக ஆக்கிவிடு. உன்னுடைய ரஹ்மத்தை, உன்னுடைய மன்னிப்போடு என்னுடைய முடிவை ஆக்கிவிடு யா அல்லாஹ் என்று இந்த துஆவை நாம் எதை கேட்டோமோ இல்லையோ கட்டாயம் கேட்டுவிட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக கேட்ட துஆ என்ன தெரியுமா?
அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்பார்கள். அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபதி ஃபில் உமூரி குல்லிஹா, யா அல்லாஹ் என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் முடிவை அழகாக ஆக்கிடு, முடிவை அழகாக ஆக்கிடு. இந்த காரியங்களிலே மிக முக்கியமான காரியம் தான் எம்முடைய சக்கராத், எம்முடைய கடைசி நிலை, கடைசி நேரம். இந்த நேரத்தையும் நீ அழகாக ஆக்கிவிடு. அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆ, வஅஜிர்னி மின் ஹிஸித் துன்யா வஅதாபில் ஆகிரா, உலகத்துடைய கேவலத்தையும் மறுமையுடைய தண்டனை விட்டும் நீ என்னை பாதுகாத்திடு யா அல்லாஹ். தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், முஸ்லிமாக மௌத்தாக்கிடு, நல்லவர்களோடு நாளை மறுமையிலே என்னை ஒன்று சேர்த்து வைத்து விடு யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆ. கண்ணியமானவர்கள், எத்தனை வருடம் வாழ்ந்தும் நல்ல முடிவை அடையவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மன்னிப்பையும் அடையவில்லை என்றால், நரக விடுதலை அடையாத நிலைமையில் மரணிப்போமாக இருந்தால் இதைவிட நஷ்டம் வேற என்ன இருக்க முடியும்? கோடிகள் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆட்சி அதிகாரம் இருந்து என்ன பிரயோஜனம்? உலகத்தின் எதிராளி இருந்து என்ன பிரயோஜனம்? கடைசி நேரம் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒதுக்கி விட்டால், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்ள வேண்டுமா? அல்லாஹ் என்னையும் உங்களையும் அவனுடைய நல்லடியார்களே சேர்த்து வைக்க வேண்டுமா? அல்லாஹ் விரும்பக்கூடிய அடிப்படையிலே வாழ்ந்து மரணித்து விட வேண்டும். சகோதரர்களே, நாமெல்லாம் பயப்படக்கூடிய ஒன்றுதான் நரகம். நரகம் என்றாலே பயம். நரகத்துடைய வர்ணனைகளை சொல்லும் போது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி தேம்பி அழுதிருக்கிறார்கள், தேம்பி தேம்பி அழுதிருக்கிறார்கள். ஏன் காரணம்? அவ்வளவு பயங்கரமான ஒரு தங்குமிடம். அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், பிஇஸல் மஅவா, மனிதன் அதாவது ஒதுங்கக்கூடிய தலங்களிலே ஒரு கெட்ட தலம் இருக்குமாக இருந்தால் அது நரகம் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அவ்வளவு பயங்கரம். அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி சொல்லுவார்கள், அந்தர்துக்கு முன்னார், அந்தர்துக்கு முன்னார், நரகத்தை எச்சரிக்கிறேன், 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 அடிக்கடி எச்சரிப்பார்கள். தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், யா ஃபாத்திமா அன்கிதி நஃப்ஸகி மினன் நார், உன்னை நீ நரகத்தை விட்டு பாதுகாத்துக்கொள், உன்னை நீ நரகத்தை விட்டு பாதுகாத்துக்கொள் மகளே. உலகத்தில் நீ எதை வேண்டுமென்றாலும் கேள், நான் வாப்பா, உனக்கு எதையும் நான் தருவேன் மகளே. ஆனால் நரகை விட்டு உன்னை நீதான் காக்க வேண்டும். நான் அல்லாஹ்வுடைய தூதர், சொர்க்கத்தின் தலைவர். அதனாலே உன்னை சொர்க்கத்தின் தலைவர் என்ற மகள் என்பதற்காக அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தந்து விட மாட்டான் மகளே. நீ உன்னுடைய அமல்களை அல்லாஹ்விடம் காட்டி உன்னை நீ நரகை விட்டும் காத்துக்கொள். அல்லாஹ்வுடைய தூதர் தன் மகளுக்கு சொல்லிக் கொடுத்த உபதேசம். எத்தனை பெற்றோர் சொல்லிக் கொடுத்தோம். தான் அமல்கள் செய்கிறோம், ஏராளம், அழகாக இருக்கிறோம், அமல்களோடு இருக்கிறோம், தொழுகையோடு இருக்கிறோம், தஹஜ்ஜத்தோடு இருக்கிறோம். தன்னுடைய வீட்டார்களுடைய நிலை என்ன? வாலிபருடைய நிலை என்ன? வாலிப பெண்களுடைய நிலை என்ன? தன் மகளை என்றாவது அழைத்து நரகத்தை ஞாபகப்படுத்திய நாள் உண்டா? தன் மகனை அழைத்து நரகத்தை ஞாபகப்படுத்திய நாள் உண்டா? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி ஞாபகப்படுத்துவார்கள். பயங்கரமான அந்த தங்குமிடத்தில் எமக்கு காலடி வைக்க, நாம் காலடி வைத்து விடக் கூடாது. அல்லாஹ் சொர்க்கத்திலும் ஒவ்வொருவருக்கும் இடம் வைத்திருக்கிறார், நரகத்திலும் இடம் வைத்திருக்கிறார். அவர் அவருடைய செயல்களுக்கு ஏற்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்குரிய இடங்களை முடிவெடுக்கிறார். டீட் எழுதப்படும். இன்ன டீட் சொர்க்கத்தில் உனக்கு, இன்ன டீட் நரகத்தில் உனக்கு. கண்ணியமானவர்களே, நாமெல்லாம் சொர்க்கத்தின் இன்பத்தை அறிவதை விட நரகத்தின் பயங்கரத்தனத்தை, கொடூரத்தை அறிந்தால் எச்சரிக்கையும் வாழ்க்கையில் இருக்கும். எச்சரிக்கை, எச்சரிக்கையாக வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் உம்மத்தை எச்சரித்தார்கள் நரகத்தை கொண்டு. அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், நரகத்தை விட்டும் நீங்கள் விரண்டோடுங்கள். அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆ கேட்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். யா அல்லாஹ், இந்த உலகத்திலே நல்லதை தந்திடு, மறுமையிலே நல்லதை தந்திடு, நரகத்தை விட்டு என்ன பாதுகாத்திடு யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய பெருமதியான துஆ. யார் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறானோ அல்லாஹ் நிச்சயமா பாதுகாப்பான்.
சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகம் என்பது கொடூரம், ஆனாலும் நரகத்திடமும் ஒரு அன்பு என்ற ஒன்று இருக்கிறது. அன்பு இருக்குது நரகத்திட்ட, இல்லாமல் அல்ல. நரகம் கொடூரமானது. யாரையெல்லாம் அல்லாஹ் நரகத்துக்கு என்று எழுதினானோ அவர்களோடு நரகம் நடந்து கொள்ளும் விதமே பயங்கரமாக இருக்கும். நரகம் நெருப்பு மூட்டப்படுவதும் அதனுடைய ஜுவாலைகள் வேகமாக வீசுவதும் அடியானுடைய பாவ செயல்களுக்கு ஏற்ப, அடியானுடைய பாவங்கள் மிகைக்க மிகைக்க நரகம் மூட்டப்படும், கொழுந்து விட்டு எரியும், அதனுடைய கோபம் அதிகரிக்குமா, அதனுடைய கோபம் அதிகரிக்குமா. பாவத்தோடு தௌபா இல்லாமல் ஒரு அடியான் வந்தான் என்று வையுங்கள், அந்த அடியானை பயங்கரமாக நடந்து கொள்ளும் நரகம், பயங்கரமாக நடந்து கொள்ளும். என்னிடத்திலே வந்த மனிதன் கெட்டவன், நீ பயங்கரமாக நடந்து கொள்ளும். என்னை பற்றிய எச்சரிக்கை உனக்கு வந்துமா, நீ திருந்தவில்லை, அல்லாஹ்வுடைய பக்கம் திரும்பவில்லை, தௌபாவுக்கு நேரம் வந்தது, ரமதானை அல்லாஹ் தந்தானே, வீணாக்கி விட்டாயே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, பார்க்கிறோம், எத்தனையோ ஊர்களிலே பார்த்திருப்போம், எத்தனையோ ஊர்களிலே பார்த்திருப்போம். ரமதானுடைய மாதம் பெருமதியான இரவுகள் என்று அறிந்து கூட லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும், இந்த நினைவே இல்லாமல் வியாபாரத்தோடு இருக்கிறார்கள். வாலிபர்களும் தான், முதியவர்களும் தான், பெண்களும் தான் வீடுகளுக்குள்ளே முடங்கி அங்கங்கே உட்கார்ந்து கைவாரோடு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆமீனை பயந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ரமதானுடைய மாதம் வந்தும் யாருடைய பாவம் மன்னிக்கப்படவில்லையோ அல்லாஹ் தன்னுடைய அருளை விட்டும் தூரமாக்குவானாக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பர் படி ஏறும் போது ஆமீன் சொன்னார்கள். எவ்வளவு பயப்பட வேண்டும். பாவம் இல்லாம பாவத்தை மன்னிக்கப்படாத நிலைமையில் மௌத்து வந்துவிடக் கூடாது, மௌத்து வந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தார்கள், நரகத்தை எச்சரித்தார்கள். உம்மத்தினர்களே, மிக கவனமாக இருங்கள். நரகம் எப்படி கொண்டு வரப்படும் தெரியுமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுதா பி ஜஹன்னம யௌமல் கியாமா லஹா 70000 ஜிமாம் மஅ குல்லி ஜிமாமின் 70000 மலக்கின் யஜுருனஹா. நாளை மறுமையிலே நரகம் இழுத்து வரப்படும். எத்தனை கடிவாளங்கள் தெரியுமா இருக்கும்? துவாரமிட்டு கடிவாளம் போடப்பட்டிருக்கும். அந்த கடிவாளத்தை பிடித்து தான் மலக்குமார்கள் ஜபானியாக்கள் இழுத்து கொண்டு வருவார்களாம். எத்தனை கடிவாளங்கள்? 70000 கடிவாளங்கள் இருக்கும். அந்த 70000 கடிவாளங்களில் ஒரு கடிவாளத்தை இழுப்பார்கள். எத்தனை மலக்கு தெரியுமா? 70000 மலக்குமார்கள் இழுப்பார்கள் என்றால் எவ்வளவு பிரம்மாண்டமான நரகமாக இருக்கும் அது. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தார்கள். உம்மத்தினர்களே, பயந்து கொள்ளுங்கள், நரகம் கொடூரமானது, நரகம் கொடூரமானது. தன்னுடைய தோழர்கள் எல்லாம் சிரித்துக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வழியாலே போகிறார்கள். போகக்கூடிய நேரம் தன்னுடைய தோழர்களை பார்த்து சொன்னார்கள், நரகத்துடைய வர்ணனைகள் உங்களுக்கு பின்னால் இருக்கும் நிலைமையில் நீங்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்களா? லவ் தஅலமூன மா அஅலம் லலஹிக்தும் கலீலன் வலபகைதும் கதீரா. நான் அறியக்கூடிய நரகத்துடைய விடயங்கள் நீங்கள் அறிவீர்களாக இருந்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாருக்கும் அல்லாஹ் நரகத்தை முழுமையாக காட்டவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்டினார். சொர்க்கம் காண்பிக்கப்பட்டது, நரகமும் காண்பிக்கப்பட்டது, நரகத்துடைய வேதனைகள் காண்பிக்கப்பட்டது. ரமலானுடைய மாதத்திலே நோன்பை பிடிக்காதவர்களுக்கு என்று ஒரு தண்டனையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்பு நபிக்கு காட்டினான். இருக்கிறாங்க ரமதான் என்று தெரிஞ்சு கூட மனைவி எழும்புறா நோன்பு பிடிக்க, கணவன் படுக்கையில் இருக்கிறார், பாப்பா அம்மா எழும்புறாங்க, மகன் படுக்கையில் இருக்கிறார். உங்களுடைய எந்த தொழிலுக்கும் ரமலானை நீங்கள் சாட்டு சொல்ல முடியாது, விடவே முடியாது நோன்பை, எந்த காரணமும் கிடையாது. விதிவிலக்கப்பட்டவர்களை தவிர, விதிவிலக்கப்பட்டவர்களை தவிர. அப்படியும் மீறி ஒருவர் நோன்பை விடுவாராக இருந்தால் நரகை பயந்து கொள்ளட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாள் நான் உறக்கத்திலே இருக்கிறேன், 2 மலக்குமார்கள் வந்து என்னை அழைத்து கொண்டு போனார்கள். போகக்கூடிய நேரத்தில் பார்த்தேன், தலை கீழாக ஒரு மனிதர் கட்டப்பட்டிருந்தார், மூக்காலும் வாயாலும் ரத்தம் வடிகிறது. நான் கேட்டேன், இவர் யார் என்று. இவர்கள் தான் நோன்பு திறக்கும் நேரத்துக்கு முன்னால் நோன்பை திறந்தவர்கள். யாரு? நோன்பை திறந்த, நோன்பு பிடித்திருந்தார்கள், ஆனால் திறக்கும் நேரத்துக்கு முன்னால் திறந்தவர்கள். அதனால் அல்லாஹ் கொடுக்கும் தண்டனை தான் இது. நோன்பை இடைவெளியில திறந்தவன் நிலையே இதுண்டா, நோன்பை பிடிக்காம தைரியம் பாடுறானே, அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? நரகத்தை பயந்து கொள்ளட்டும் அவர்கள்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகம் கூட சில வேளைகளில் அன்பு காட்டும். யாருக்கு தெரியுமா? நரகத்தை பயப்படக்கூடியவர்களுக்கு நரகம் அன்பு காட்டும். நரகத்தை ஒரு மனுஷன் பயப்படுறானா அவனோட நரகம் கூட இரக்கமா நடக்குமா? நரகம் கூட இரக்கமா நடக்கும். எப்படின்னா நபி அவங்க சொன்னாங்க, யார் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், அல்லாஹும்ம ஜிர்னி மினன்னார், 3 தடவை கேட்கிறார், யா அல்லாஹ் நரகத்தை விட்டு காத்துரு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அல்லாஹும்ம ஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம ஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம ஜிர்னி மினன்னார். 3 தடவை ஒரு அடியான் கேட்டா நரகம் சொல்லுமாம், அல்லாஹும்ம ஜிர்ஹு மின்னி, யா அல்லாஹ் என்ன பற்றி விளங்க போய் எனக்கிட்ட இருந்து பாதுகாப்பு தர்றா, என்னையில இருந்து அவனை நீ பாதுகாத்துறியா. நரகம் சொல்லுமா, நரகம் சொல்லுமா. பலகீனப்பட்டாதீங்க. நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறதுல உஜாரா தைரியமா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும் சகோதரர்களே. இங்க இமாம் அவங்க அல்லாஹ் மஜ்ரி மினன்னார்ன்றாரு, அல்லாஹ் மாத்துக்குனா மினன்னார்ன்றாரு. அவங்க சொரிஞ்சு கொண்டிருக்கிறான், போன பார்த்து கொண்டிருக்கிறான், கவுடுக்குள்ள கை வருகுதில்ல, கை தூக்குறா இல்ல, கேட்கிறா இல்ல. ஏன்? நரகத்துடைய பயங்கர தனம் தெரியாது, நரகத்துடைய கொடூரம் புரியல. அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் பயந்தார்கள். எந்த அளவுக்கு? ஒரு தடவை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அதிகமாக நரகத்தை பயப்படக்கூடியவங்க. சில நேரங்கள் என்ன செய்வாங்களாம், ஒரு மெழுகுவர்த்தி போன்ற ஒண்ணு அப்படி மூட்டி வைப்பாங்க, மெழுகுவர்த்தியை எரிச்சு வைப்பாங்க. எரிச்சு வச்சுட்டு தன்னுடைய நுனிவரல் அப்படி வைப்பாங்களாம். இது தன்னை சித்திரவதை செய்யறதல்ல, நரகத்துடைய நெருப்பை ஞாபகம் ஊட்டுகிறார்கள். ஏன்? அல்லாஹ் என்ன சொன்ன, நபி அவங்க என்ன சொன்னாங்க, நாருக்கும் ஹாதிஹி ஜுஸ்உம் மின் 70 ஜுஸ்அம் மின் நாரி ஜஹன். நீங்க பாவிக்கக்கூடிய நெருப்பு இருக்குதே 70ல ஒன்று தாண்டாங்க, 70ல ஒண்டி, 70 மடங்கு நெருப்பு, நரகத்துடைய நெருப்பு பவர். அதுல உண்டத்தால் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதுவும் 2 தடவல்ல கடல் தண்ணீரை கழுவி தந்திருக்கிறார். அப்படி தரலன்னு அவங்களால பயன்படுத்த முடியாதுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த நெருப்பே போதுமே, யா ரசூலல்லாஹ் இந்த நெருப்பே போதுமே, தாங்க முடியாத நெருப்பே. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நெருப்பை தான் எச்சரித்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த மெழுகுவர்த்திக்கு மேல தண்டை விரலை வைப்பாங்களாம். அந்த விரலை கொஞ்சம் லைட்டா சூடு காட்டும் அந்த மெழுகுவர்த்தி. அந்த நேரம் சொல்லுவாங்களாம், இப்னு கத்தாபுடைய மகன் உமரே, இந்த நெருப்பே உன்னால தாங்க முடியலண்டா, நீ எப்படிடா நரகத்துடைய நெருப்பை தாங்க போற? அதனால உன்னுடைய ஆட்சியை நீ சரியாக செய்து கொள்ளுண்டோம். இதே மாதிரி தான் எங்கட வாழ்க்கையை நாங்க சரியா வாழ்ந்தோம். தவறிச்சு நரகம் பயங்கரமான இடம். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தனிமையில் இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் யோசிக்கிறேன், சொர்க்கவாதிகளை சொர்க்க அனுப்பிட்டு அல்லாஹ் எல்லார்த்தையும் அல்லாஹ் சொல்லிட்டான், எல்லாரும் நீங்க சொர்க்கம் போங்க, ஒரே ஒரு மனிதனை தவிர ஒருத்த மட்டும் போகலாது. அந்த நேரம் நான் நினைப்பேன், அந்த ஒருத்த இந்த உமரா இருப்பேனோ. சுப்ஹானல்லாஹ், பயந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, சொர்க்கவாதிகள் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டான், நரகவாதிகளை நரகத்துக்கு அனுப்பிட்டான். உஸ்மானுக்கு இன்னும் முடிவு வரல, உஸ்மான் நீ சொர்க்கம் போ நரகம் போன்ற முடிவு வரல. அந்த நேரம் நான் அல்லாஹ் கிட்ட கேட்பேன், யா அல்லாஹ் சொர்க்கமான நரகமான இந்த இடத்துல நீ என்ன சாம்பலாக்கிடு யா அல்லாஹ்னு கேட்பேன். ஏன்? சில நேரங்கள் அல்லாஹ் நரகத்துக்கு போன்னு சொல்லிட்டா அந்த நெருப்பை என்னால் தாங்க முடியாது. கண்ணியமானவர்களே, அவ்வளவு பயந்தார்கள். அந்த நரக நெருப்பை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈடேற்றம் தரக்கூடிய ரமதானிலே இருக்கிறோம், ஈடேற்றம் தரக்கூடிய ரமதானிலே இருக்கிறோம். கேளுங்கள் அல்லாஹ்விடத்திலே, பெண்களிடம் ஞாபகப்படுத்துங்கள். நரகத்துடைய செயல்கள் நிறைந்த காலம். வட்டி சர்வ சாதாரணம், விபச்சாரம் சர்வ சாதாரணம், கொடுக்கல் வாங்கலில் மோசடி சர்வ சாதாரணம், அடுத்தவர்களுக்கு அநியாயம் சர்வ சாதாரணம். வார்த்தையால இருக்கட்டும், செயலாளாக இருக்கட்டும், உள்ளத்தில் எண்ணக்கூடிய எண்ணத்தாலாக இருக்கட்டும், ஒரு அநியாயம் யாருக்கும் நாடி விடாதீர்கள் சகோதரர்களே. நீங்கள் நினைக்கும் அந்த அநியாயம், அந்த நீங்கள் யாருக்கு நினைக்கிறீர்களோ அவர் அறியாமல் இருந்திருப்பார். ஆனால் உங்கள் உள்ளத்துக்கு சொந்தக்காரன் ரப்புக்கு தெரியும், அல்லாஹ்க்கு தெரியும். அதனால வாழ்க்கை மிக அவதானம், கவனமாக வாழும், கவனமாக வாழ்ந்து கொள்ளணும்.
உலக வாழ்க்கை நாம நினைச்ச மாதிரி வாழ முடியாது. எனவே அந்த கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரக நெருப்பை விட்டும் காக்கக்கூடிய அமல்கள் எத்தனையோ உண்டு. அல்லாஹ் சொல்லுகிறான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னah. அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம், சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை தேடுகிறான் அடியான். மன்னித்து விட்டால் அடுத்து அடியான் காலடி வைக்கும் இடம் சொர்க்கம். காலடி வைக்கும் இடம் சொர்க்கம். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம். அல்லாஹ் தாருஸ் ஸலாம் எனும் சொர்க்கத்தின் பக்கம் உங்களை அழைக்கிறார். அடியார்களே, சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னah. அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தின் பக்கம், மன்னிப்பின் பக்கம் நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், போட்டி போட்டி என் மன்னிப்பை அடையுங்கள், போட்டி போட்டி என் சொர்க்கத்தை அடையுங்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, ரமலானுடைய இந்த சிறப்பான நேரத்திலே எத்தனையோ விடயம் நமக்கு தெரியும். நரகை விட்டு நம்மை காக்கும் விடயங்கள் ஒன்றை ஞாபகப்படுத்துகிறேன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கும் நரகத்துக்கும் மத்தியிலே நீ திரை போட்டுக்கொள். எதை கொண்டு தெரியுமா? சதகாவை கொண்டு. சதகாவை கொண்டு உனக்கும் நரகத்துக்கும் மத்தியிலே திரை போட்டுக்கொள். விசேஷமான ஒரு அமல். ரமலானுடைய மாதம் இன்னும் விசேஷமான அமல். அல்லாஹ் தந்த மிக பெரும் ஒரு சந்தர்ப்பம் நரகை விட்டு நம்மை காப்பதற்கு. இத்தகின்னார் வலவ் பிஷிக்கி தம்ரா. ஒரு துண்டு ஈச்ச பழத்தை, ஒரு துண்டி ஒன்றுமே இல்ல கொடுக்க, ஒன்றுமே இல்ல கொடுக்க, ஈச்சப்பழ துண்டு தான் இருக்கிறார். அதுவும் முழு ஈச்சப்பழம் இல்ல, ஒரு கீத்து, ஒரு துண்டை சரி கொடுத்து நீ நரகை விட்டு நீ பாதுகாத்துக்க. ஏன்? சதகா நரகை விட்டும் காக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஆயிஷா அன்ஃபிகி ஆயிஷா, ஆயிஷா அல்லாஹ்வுடைய பாதையில உன்னால முடியுமானது நீ சதகா கொடு. வலா தக்ஷதில் அர்ஷி கலாலா. இது பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, அன்ஃபிகி ஆயிஷா வலா துஹசி ஃபயுஹ்சில்லாஹு அலைகி. நீ கணக்கு போட்டு போட்டு கொடுக்காதே, அல்லாஹ் உனக்கு கணக்கு போட்டு போட்டு தர ஆரம்பிச்சிடுவார். சதக்கா கொடுக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, எண்ணி எண்ணி பார்த்து பார்த்து கஞ்சத்தனை பட்டு பட்டு கொடுக்கிறதல்ல. தேவை யாருக்கு இருக்கிறது என்று நாம் அறிந்தோமோ தூக்கி கொடுங்க. உள்ளம் சந்தோஷப்படுகிறதா? அல்லாஹ் உடனே எழுதி விடுவான் பரக்கத்தை. அல்லாஹ் உடனே எழுதி விடுவான். கொடுப்பவர்களுக்கு அல்லாஹ் குறைக்க மாட்டான். மா நகஸ மாலு அப்தின் மின் சதகா. சதகா கொடுக்கக்கூடிய அடியானுடைய சொத்து குறைய மாட்டாது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். வட்டி எடுத்தால் அழிப்பேன், சதகா கொடுத்தால் வளர்ப்பேன். அல்லாஹ் சொல்றார், கொடுங்க சதகா. எதுக்காக? நரகத்தை விட்டு எங்களை பாதுகாக்கிறது. நரகத்தை விட்டு எங்களை பாதுகாக்கிறது. ஏழை மகன் பிலால் ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க, யா பிலால் அன்ஃபிக். பிலாலே, நீ ஏழைதான், ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழி. வலா தக்ஷதில் அர்ஷி கலாலா. அரிசிக்கு சொந்தக்காரன் குறைச்சிருவான்னு பயப்படவான் பிலால், பயப்படவான். ரமலானுடைய மாதம், ஏழைகள் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய மாதம். கண்ணீரோடு இருக்கிறார்கள். சிலர்கள் வாசல் வாசலாக தேடி வருவார்கள். யார்? ஃபக்கீர்கள் வருவார்கள், மிஸ்கீன்கள் வருவார்கள். தேவை இருக்கிறது, அவர்களை வெளியேற்றியது எது? தேவை, வேறொன்றுமல்ல. சல்லி சேர்க்கல, அது வேற கூட்டம் இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனால் நாம் எல்லாம் நல்லெண்ணத்தோடு கொடுக்க வேண்டியவர். தேடி வருகிறார்கள், உதறி வீசிராதீங்க. உங்களுடைய வீட்டு வாசலுக்கு பரக்கத்து வருகிறது, பரக்கத்து வருகிறது. நாளை மறுமையின் அல்லாஹ்வுடைய கேள்வி இருக்கிறதே, சொத்து செல்வம் சம்பந்தப்பட்ட கேள்வி, எப்படி செலவழித்தா என்று அதற்குரிய பதில் வந்திருக்கிறது வாசலுக்கு. அதற்குரிய பதில் வந்திருக்கிறது வாசலுக்கு. கொடுங்க. நாளை மறுமையின் பதில் லேசாக இருக்கும். இடப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறார். சிலர்கள் வாசல் வாசலா தேடி வந்து எடுத்துக்கொள்வாங்க. இன்னும் சிலர்கள் கௌரவத்துக்காக வேண்டி வரமாட்டார். இவர்கள் தான் மிக முக்கியமான ஒரு கூட்டம். பாவம், சில வேளைகளில் எந்த அளவுக்கு சென்ற வருடம் நல்ல வியாபாரம் செஞ்சாரு, நல்ல முன்னேற்றம். ஆனா திடீர்னு விழுந்தால் பெரியோர் விழி, பெரியோர் கடன். எந்த அளவுக்குண்டா பொருட்கள் சாமான் வாங்க கூட சல்லி இல்லை, இந்த நிலைமையில் இருக்கிறான். ஆனா வெளியில் அழகான முறையில் உடுத்திருப்பாங்க, அழகான முறையில் வருவாங்க, எல்லாரோடையும் பழகுவாங்க. ஆனாலும் முகத்திலே ஒரு சுருக்கம், முகத்திலே ஒரு கவலை இருக்கும். பெருநாளைக்கு உடுப்பு வாங்கணும், வசதி வாய்ப்பு இல்ல, ஏழை ஆயிட்டாரு, கஷ்டத்தில் விழுந்துட்டாரு. தேடுங்கள்.
தனவந்தர்களே, அல்லாஹ் உங்களுடைய கைக்கு பணம் தந்திருக்கிறானா? தேடி கொடுப்பதற்காக தந்திருக்கிறார். தேடி கொடுப்பதற்காக தந்திருக்கிறார். நீங்க தேடி அடைஞ்சீங்களே, அது மாதிரி தேடி கொடுங்க, தேடி கொடுங்க. எதற்காக? நரகை விட்டு உங்களை காப்பதற்காக வேண்டி தேடி கொடுங்க, காப்பதற்காக தேடி கொடுங்க. தேடி வராதவர்களை தேடுங்கள். உங்களுக்கு தெரியாதா? மஸ்ஜிதுடைய நிர்வாகி இடத்திலே கேளுங்க, சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் கேளுங்க, கொஞ்சம் விளங்கும். சில அடையாளங்களை வைத்து கண்டுகொள்ளலாம் என்ன நிலைமையில் இருக்கிறாங்க. மிக முக்கியமாக சொல்லுகிறேன், உலமாக்களை பாருங்கள், தேடுங்கள் உலமாக்களை. ஒரு காலம் சமூகத்தின் தேவைக்காக வேண்டி ஓடோடினார்கள், ஓடோடினார்கள். நம்ம இன்றைக்கு வாகனத்தில் வந்துட்டு போறோம், பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துட்டு போனவங்க உலமாக்கள் முந்தியவர்கள், எம்முடைய மூதாதையர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க உம்மத்துக்காக வேண்டி. இன்றைக்கு நாம இந்த உங்களுக்கு முன்னால பண்றோம், சில வருஷங்களுக்கு பின்னால இந்த இடத்துல இன்னொரு ஜெனரேஷன் வந்து உட்காருவாங்க, அதுக்கு பின்னால நாமெல்லாம் பழசாயிப்போம். இது மாதிரி இந்த இடத்திலே சில வருடங்களுக்கு முன்னால் வந்து உட்கார்ந்த அமர்ந்த எமக்கு உபதேசம் செய்த உலமாக்களில் பலர்கள் நோயோடு இருக்கிறார்கள், கஷ்டத்தோடு இருக்கிறார்கள், வேதனையோடு இருக்கிறார்கள். தேடினோமா? இருக்கிற நேரம் பயன்படுத்தினோம். பிள்ளைக்கு பேர் வைக்கணும், பிள்ளை காய்ச்சல் தண்ணி ஊதணும், எல்லாத்துக்கும் தேடி போனோமே. அவனோட கஷ்டங்களை பார்க்கிறதுக்கு தேடி காலடிக்கு போனோமா? காலடிக்கு போனோமா? சமீபத்தில் கூட ஒரு ஆலிம் பழைய வரி வேதனைப்படுறார், வேதனைப்படுறார். உம்மத்துக்காக வேண்டி, முழு இலங்கை உம்மத்துக்காக வேண்டியும் அதிகமாக குரல் கொடுத்த ஒரு மனிதர் நோயோடு இருக்கிறார், நோயோடு இருக்கிறார். அல்லாஹ் அவரை சொத்துல குறைய வைக்கல. அவர கவலை என்ன தெரியுமா? இருக்கிற நேரம் எல்லாரும் வந்தா வாசலுக்கு தேடி நோயோட படுக்கையோட ஆகிட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும், யாருக்கிட்ட கை நீட்ட நிலைமையை வச்சிட கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உலமாக்களை, நம்முடைய உலமாக்களை, நபிமார்களுடைய வாரிசுகளை யாரிடமும் கை நீட்டும் அளவுக்கு வைத்து விடக் கூடாது. அவங்க சொல்றாங்க, துவா கேட்கிறாங்க, கை நீட்ட அளவுக்கு வச்சிட கூடாது. ஆனாலும் கவலை என்ன தெரியுமா? ஒருத்தன் கூட நோய் விசாரிக்க வரல, நோய் விசாரிக்க வரல. மறந்துடாதீங்க, இந்த உம்மத்தினுடைய முத்துக்கள் உலமாக்கள். இன்னைக்கு நம்ம எல்லாம் அல்லாஹ் அக்பர் கட்டி ஃபாத்திஹா ஓதி சலாம் கொடுக்கிற வரைக்கும் கபூலியத்தான தொழுகிறோம்னா யாரு காரணம்? யாரு காரணம்? அந்த உலமாக்களில் பலர்கள் நோயோடு இருக்கிறார்கள். தேடி போங்க, சும்மா வெறும் கையோட இல்ல, என்வலப்போட போங்க. சதக்கா உலமாக்களுக்கு கொடுங்க. தஹஜ்ஜுடைய தொழுகையில கையை தூக்குவாங்க, உங்களுக்காக வேண்டி அழுவாங்க. நீங்க கொடுக்கிறது சாதாரணமான தொகையாக இருந்தாலும் உள்ளத்தால உருகி எடுப்பாங்க. சகோதரர்களே, ஏழைகள் இருக்கிறார்கள், எத்தனையோ முஅத்தின்கள், மஸ்ஜிதுக்கு பணியாற்றியவர்கள் எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு நோய் நம்பலத்தோடு இருக்கிறாங்க. தேடினோமா? யாருடைய கடமை அது? தனவந்தருடைய கடமையா இல்லையா? உங்களுக்கு நரகை விட்டு நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டுமாக இருந்தால் நீட்டுங்கள் நல்லவர்களுக்கு கரத்தை. அல்லாஹ் தந்ததை கொண்டு செலவழியுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை கொண்டு நரக நெருப்பை விட்டு உங்களை காப்பார். ரமலானுடைய மாதம் உலமாக்களுடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்துங்கள், மஸ்ஜிதுடைய காதிம்களுடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்துங்கள். அதே போல ஏழைகள் சுற்றுப்புறத்தில் இருப்பார்களே, தேடுங்கள், உள்ளங்களை சந்தோஷப்படுத்துங்கள். யத்தீம்கள் இருக்கிறார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்தில் இப்படி இருக்க விரும்புகிறீர்களா? யத்தீமை கரம் பிடியுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் நபிகளாரோடு இப்படி இருக்கும் பாக்கியத்தை தருவார். தேடுங்கள். சென்ற வருடம் வாப்பா இருந்தாங்க, இந்த வருஷம் வாப்பா மூத்து, இந்த வருஷம் வாப்பா மூத்தி, அந்த புள்ளைக்கு பேர் யத்தீம். தேடி போய் அந்த புள்ளட உள்ளத்தை சந்தோஷப்படுத்துங்க. விதவைகள் இருப்பார்கள், கணவன் மரணித்தவர்கள், தேடி போங்க, உள்ளங்களை சந்தோஷப்படுத்துங்க. ரமதான் நரகை விட்டும் எம்மை காப்பதற்கு அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம் என்று சொல்லுகிறோமே, அதிலே ஒரு வழிதான் சதக்கா, அதிலே ஒரு வழிதான் சதக்கா. எனவேதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் வேகமாக எம்மை விட்டு கழிய போகிறது, கழிந்து போகிறது. இன்னும் சில நாட்களில் ரமலான் முடிந்துவிடும், வெகுமதிகள் முடிந்துவிடும், மூடப்பட்ட நரக வாயில் திறக்கப்படும், திறக்கப்படும். சகோதரர்களே, அந்த பயங்கரமான வாயிலுக்கு நான் ஆளாகிவிடக் கூடாது. எப்படி முஃமின்களை அல்லாஹ் அந்த நரக வாயிலை விட்டும் பாதுகாப்பானோ, அது போல என்னையும் உங்களையும் காக்க வேண்டும் என்றால் எவைகள்
நரகை விட்டும் எம்மை காக்கும் என்று அல்லாஹ்வும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து அவன் விரும்பக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து அல்லாஹ் எப்படி வாழ்ந்தால் அவனுடைய ரஹ்மத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறானோ அப்படியான வாழ்க்கை வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்து அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கதறி நாம் செய்த பாவங்கள், நாம் செய்த பிழைகள், விட்ட தொழுகைகள், எடுத்த வட்டிகள், அல்லாஹ் விரும்பாதவைகளை செய்தோமே அவைகள் ஒவ்வொன்றுக்காக அன்பார்ந்த வாலிபர்களே கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்யுங்கள், தௌபா செய்யுங்கள். அந்த தௌபா உங்களுக்கு சிறந்த ஒரு எதிர்காலத்தை கொண்டு வந்து தரும், நலவுகளை எடுத்து கொண்டு வந்து தரும். எனவேதான் வல்லவன் அல்லாஹ் நாம் செய்த குற்றங்களை மன்னித்து அவன் அருள் புரிந்த கூட்டத்தில் அனைவரையும் சேர்த்தல்வானாக. யா அல்லாஹ் நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. சிறப்பான இரவை தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். எமக்கு இந்த வருடம் நீ ஹயாத்தோடு எம்மை வைத்திருக்கிறாய். உன் அருளை கேட்பதற்கு ரப்பே, உன் மன்னிப்பை கேட்பதற்கு ரப்பே, நரக விடுதலை அடைவதற்கு ரப்பே. யா அல்லாஹ் நீ தந்த அருளுக்கு உனக்கே புகழ். யா அல்லாஹ் எம்மை மன்னிச்சிடுவாயாக. இந்த சிறப்பான இரவிலே எம் அனைவருக்கும் நரக விடுதலை தந்து விடியா அல்லாஹ். பூரா உலக முஸ்லிம்களுக்கும் நரக விடுதலை தந்து விடியா அல்லாஹ். கபராளிகளான முஸ்லிம்கள் அனைவருக்கும் நரக விடுதலை கொடுத்து விடியா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே, நரகம் பயங்கரமானது. நபிமார்கள் சஹாபாக்கள் பயந்த நரகம் யா அல்லாஹ். நாம் எல்லாம் சர்வ சாதாரணமாக தவறுகள் பாவங்கள் செய்து விட்டோம் யா அல்லாஹ். உன்னுடைய மன்னிப்பு விசாலம். உன் மன்னிப்பு இல்லை என்றால் நரகை விட்டும் எம்மால் தப்ப முடியாது யா அல்லாஹ். எம்மை பாதுகாத்திடுவாயாக, நரகை விட்டும் பாதுகாத்திடுவாயாக, நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்திடுவாயாக, நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்திடுவாயாக. எம்மையும் எம்முடைய பிச்சலங்களை பாதுகாத்திடு யா அல்லாஹ். இரக்கமுள்ள ரப்பே, இந்த ரமலானுடைய பாக்கியமற்றவர்கள் எத்தனையோ பேர் வெளியில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் மன்னிப்பு தேடுகிறோம் யா அல்லாஹ். அவர்களை மன்னித்து விடுவாயாக. கெட்ட முடிவை கொடுத்து விடாதே யா அல்லாஹ். எஞ்சி இருக்கக்கூடிய ரமலானுடைய நாட்களிலாவது மஸ்ஜிதுக்கு வந்து அமல் செய்யும் தௌஃபீக்கை ஆண்கள் பெண்களுக்கு கொடுத்து விடியா அல்லாஹ். இரக்கமுள்ளவன், இன்றைய இரவு லைலத்துல் கத்ர் இரவாக இருக்குமாக இருந்தால் இந்த இரவை ஹயாத்தாக்கி 1000 மாதங்களை விட சிறந்த இரவை அடைந்த பாக்கியசாலிகளில் எம் அனைவரையும் பூரா உலக முஸ்லிம்களை கபூல் செய்து விடியா அல்லாஹ். எம்முடைய உள்ளங்களில் என்னென்ன ஹாஜத்துகள் இருக்கின்றன உனக்கு தெரியும் யா அல்லாஹ். நிறைவேற்றி தருவாயாக. கஷ்டங்களை போக்கிவிடு, கவலைகளை போக்கிவிடு ரப்பே ரஹ்மானே. யாருக்கெல்லாம் நீ சொத்து செல்வங்களை கொடுத்திருக்கிறாயோ அவர்கள் அதை கொண்டு உன்னுடைய பொருத்தத்துக்காகவும் நரகை விட்டும் நான் தப்ப வேண்டும் என்பதற்காகவும் ஏழைகள் எளியவர்களுடைய கண்களை துடைத்தார்களோ, தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்தார்களோ, உலமாக்கள் முஅத்தின்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்தார்களோ, மதரசாக்களுடைய உஸ்தாத்மார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்தார்களோ, கஷ்டவாளிகளுடைய கஷ்டங்களை நீக்கி யத்தீம்களுடைய கவலைகளை போக்கி அதே போல விதவைகளுடைய கவலைகளை போக்கினார்களோ யா அல்லாஹ். அவர்கள் செலவழித்ததை விட பன்மடங்கு அவர்களுக்கு நீ பரக்கத்தை கொடு யா அல்லாஹ். அவருடைய சொத்து செல்வங்களில் அதிகரிப்பை கொடு யா அல்லாஹ். அதற்கு நீ பாதுகாப்பையும் கொடு யா அல்லாஹ். உலமாக்களை புரிந்துக் கொள் யா அல்லாஹ். உலமாக்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய் யா அல்லாஹ். நோயோடு இருக்கிறார்கள், நோய்களை லேசாக்கி விடு யா அல்லாஹ். எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி அவர்களுக்கு நிம்மதி, சந்தோஷத்தை, நிம்மதியான குடும்ப வாழ்க்கை கொடுத்து விடு யா அல்லாஹ். நம்முடைய சந்ததிகளை கபூல் செய் யா அல்லாஹ். நம்முடைய கண்குளிர்ச்சிகளை ஆக்கி தந்து விடு யா அல்லாஹ். இந்த மஹல்லாவை, மஹல்லாவுடைய ஆண்கள் பெண்கள் வாலிபர் அனைவரையும் கபூல் செய் யா அல்லாஹ். வளமான ஒரு மஹல்லா யா அல்லாஹ். உன்னுடைய தீனுக்காக வேண்டி அரும் பாடுபடக்கூடிய ஒரு சமூகம் யா அல்லாஹ். இவர்களுக்கு மத்தியிலே என்றும் பிளவை உண்டாக்கி விடாதே யா அல்லாஹ். ஒற்றுமை வலுப்படுத்தி விடு யா அல்லாஹ். இங்க நடக்கக்கூடிய மதரசாக்களை பொருந்திக் கொள் யா அல்லாஹ். அவைகளை ஒளிமிக்க மதரசாக்களாக ஆக்கி விடு யா அல்லாஹ். அவர்கள் ஒவ்வொருவரையும் பொருந்திக் கொள் யா அல்லாஹ். அதற்காக வேண்டி பாடுபடக்கூடிய நிர்வாகிகள், அதே போல உஸ்தாதுமார்கள், காதிம்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் பரக்கத்தை உண்டாக்கி விடு யா அல்லாஹ். இந்த மஹல்லாவை, மஹல்லாவுடைய இமாம், முஅத்தின், அதே போல நிர்வாகிகளை பொருந்திக் கொள் யா அல்லாஹ். இந்த சமூகத்துக்கு நலவுகள் எட்டி வைக்கப்பட வேண்டும் என்று என்றோ இருந்து கஷ்டப்படுகிறார்கள் யா அல்லாஹ். எவ்வளவு சிரமம் மேற்கொள்கிறார்கள் யா அல்லாஹ். அவருடைய எல்லா பிரச்சனையும் நீக்கி விடு யா அல்லாஹ். சிறப்பான நாளையிலே முழு உம்மத்துக்காக கேட்கிறோம் யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, உம்மத்துக்கு வரும் சோதனைகள் நீ அறியாதது இல்லை யா அல்லாஹ். அந்த பலஸ்தீனுடைய காசாவுடைய மக்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்கள் உனக்கு மறைவானதல்ல யா அல்லாஹ். இந்த சிறப்பான இரவில் உன்னிடத்திலே பொறுப்பு தருகிறோம் யா அல்லாஹ். அவர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தையினாலாவது சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் இருப்பார்களாக இருந்தால் இருக்கக்கூடியவர்களை முன்னிடம் பொறுப்பு தருகிறோம். இதற்கு பின்னால் வருவார்கள் யாரோ அவர்களுடைய உள்ளங்களிலே திடுக்கத்தை, பயத்தை உண்டாக்கி விடு யா அல்லாஹ்.
அந்த காசாவுடைய மக்களுக்கு நீ விமோசனத்தை அவசரமாக கொடுத்து விடுவாயாக. யா அல்லாஹ் நம்முடைய நாட்டு நிலைமை சீராக்கி விடு யா அல்லாஹ். ஃபித்னாக்கள் இருந்து பாதுகாத்து விடு யா அல்லாஹ். எத்தனை உள்ரங்கமான சூழ்ச்சிகள் எல்லாம் எமக்கு எதிராக வந்து கொண்டிருப்பது உனக்கு மறைவான விடயம் யா இல்லையா அல்லாஹ். மரத்தில் இருந்து விழக்கூடிய இலையை நீ பார்க்கிறாய் என்றால் முஃமின்களுக்கு வரக்கூடிய உம்மத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் சூழ்ச்சிகளும் உனக்கு மறைவானதல்ல ரப்பே. அந்த சூழ்ச்சிகளை நீ வரக்கூடிய இடத்திலேயே நீ முறியடித்து அவர்களுடைய வாய்கள் நாவுகளையே நீ அடுத்த பக்கம் திருப்பி அவர்களுக்கு எதிரானதாகவே நீ ஆக்கிவிடியா அல்லாஹ். எம்மையும் எம் சந்ததிகளை நீ பாதுகாத்து விடியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே எமக்கு நல்ல முடிவை தருவாயாக. இது நரக விடுதலுடைய மாதம் யா அல்லாஹ். நாம் நரகை பயப்படுகிறோம் ரப்பே. அந்த நரகை எம்மால் தாங்க முடியாது யா அல்லாஹ். சஹாபாக்கள் கதறி அழுத நரகம் யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே அந்த நரகை விட்டும் எம்மையும் எம் குடும்பத்தையும் பூரா உலக முஸ்லிம்களையும் பாதுகாத்து விடுவாயாக. எம் அனைவருடைய கடைசி முடிவையும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு ஆக்கி முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு ஆக்கி நரகை விட்டும் பாதுகாத்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் எம் அனைவரை முண்டு சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.